ஹாய்டா. நம்ஜும் எஃபா பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்தலாம். இப்போது ஆரம் அவங்க அப்பா முன்னாடி நின்றுருக்கான். அவர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவன் முன்னாடி போட்டு ஏன்டா அதெல்லாம் என்ன இதெல்லாம் இன்னுமே ஏன்டா அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்க அமைதியாக நின்றுருக்கான். அதில் எல்லா அப்புறம் ஆரம் அவளை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அமைதியாக நின்றுருக்கான். அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அப்படி என்ன தாண்டா இருக்கு அவள்கிட்ட, எதுக்குடா அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியும்ல, இது மட்டும் வெளியே வந்துருந்துன்னு வச்சுக்கேன் டார்கெட் எல்லாமே டவுன் ஆயிருக்கும். அமைதியாக இருக்கா. உனக்கு மேரேஜ் ஆனதை நீ மறந்துட்டியா சொல்றா அப்படின்னு கத்த. அப்பா அதுலப்பா என்ன சொல்ல வர, உன் அம்மா ஃபோர்ஸ் பண்ணா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வரியா. அமைதியாக இருக்கான். வாயன் என்ன மாதிரி ஒரு பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா? மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் பின்னாடி சுற்றின, அவளை லவ் பண்ண ப்ரெக்னென்ட் ஏதோ டேஷிங் ஏதோ சொல்லிட்டு தெரிஞ்சிருந்த போட ஆண்டு விட்டுட்டோம். கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஏன்டா அவள் பின்னாடி எடுத்து சுற்றிட்டு இருக்க? என்ன பாப்பான்னு சொல்கிறீங்க? அவள் என்ன நம்பி வந்திருக்காப்பா, அவளை எப்படி என்னால் விட முடியும்? உன்னை நம்பி வந்திருக்காளா? டீ அவள் உங்ககிட்ட இருக்க பணத்தை நம்பி வந்திருக்கா. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அமைதியாக இருக்கான். சரி ஓகே, நீ அந்த எல்லா கூட சுற்றி ஒரு 3-4 மந்த் இருக்குமா? அவங்க அப்பாவே பார்க்குறான். ஒரு 3 மந்தாக தான் அவன் எல்லா கூடயும் இருக்கான். இந்த 3 மந்த்தும் இங்கே பார் உன்னோட கிரெடிட் கார்டு மெசேஜ் அப்படின்னு சிஸ்டமில் காட்ட அமைதியாக பார்த்துட்ருக்கான். எல்லாம் கேட்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பான். அவனுக்கு தெரியுது அமைதியாக இருக்கான். தெரியுதா அவள் ஏன் உன் கூட இருக்கான்னு தெரியுதா? அமைதியாக இருக்கான். பார் ஃபைனலாக ரொம்ப சாஃப்டாக அவங்க கிட்ட சொல்கிறேன், ஒழுங்கா அவளை விட்டு வெளில வா, அவளுக்கு என்ன வேணுமோ செட்டில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னப்பா பேசுகிறீங்க? அவளை நான் லவ் பண்ணுறப்பா. லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல அவன் அமைதி நிற்கிறான். அவள் என்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காப்பா. அப்போது ஃபைனல் வரைக்கும் நம்ஜு நீ இப்படி தான் இருக்க போறியா நீ? அவன் சைலண்ட்டாக இருக்க. வாயை திறந்து பேசுடா. சைலண்ட்டாக இருக்கான். ஏதாவது சொல்லி தொலை. ஆமாப்பா என்னால் எல்லாம் விட முடியாது. பிகாஸ் அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்பா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி நம்ஜன் மேலேயே அடிச்சுட்டு இங்கிறது வெளியே போ, வெளியே போடா. உன் பின்னாடி எதுக்கு அவள் சுற்றுறா? உங்ககிட்ட மணி இருக்குன்னு அது இப்போ உங்ககிட்ட இருக்காது. தானா உன்னை விட்டு அவள் போயிடுவான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் கிட்ட வரக்கூடாது, எந்த ஒர்க்கும் பார்க்கக்கூடாது. சேர்மன் நான் மட்டும்தான். பரவாயில்ல, ஓ சிஓ ரீப்ளேஸ் பண்ண இந்த கம்பெனியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனோட ஒர்க்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பாவும் ஒரு மாதிரி பார்க்குறான். எப்போ நீ ஒயன் கூட சேர்ந்து வாழ்றியோ அப்போவா கம்பெனிக்கு வெளியே போ. எதுவுமே பேசல, சைலண்டாக வெளில வந்துட்டான். அவனை இப்படி பேசிட்டோம், நம்ம வாயில் நம்பில வெளியே போ சொல்லிட்டோம். பரவாயில்ல, அவன் ஒழுங்காக ஆகணும்னா இதை விட்ட வேற வழி இல்லை அப்படின்னு சைலண்டாக அப்பா உட்காந்துக்கிறாங்க. நம்ஜூன் ஆஃபீஸ் விட்டு வெளில வரான். இந்த ஹெல்லா நொய்யே கால் பண்ணிருக்கா நம்ஜூனுக்கு. மொபைல் எடுத்து பார்க்குறான். எல்லாம் கால் பண்ணிட்டே இருக்கா. கட் பண்ணுறான். அமைதியாக காரில் உட்காடுறான். ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அவன் கல்லேருந்து லைட்டாக தண்ணி வருது. அவன் ஸ்டீரிங்கில் மண்டையை போட்டு முட்டிக்கிறான். இந்த டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நைட்டு சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்க, தெரியும் நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு. குட் நைட் சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா நீங்கள் தூக்க மாட்டீங்க. சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நைட்டு நானும் தூக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆர்டினோட வந்திருக்கு. அவன் அந்த டெக்ஸ்ட் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தான் அவனுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் என்ன பார்த்துட்டாரு, ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒருவேளை ஒர்க்கில் இருப்பாரோ. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் நம்பர் எடுத்து வச்சா என்ன சேவ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிம் நம்ஜூன் போரிங்காக இருக்கு நம்ஜூன் அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நிறைய நேரம் திங்க் பண்ணிட்டேன். புரிஷன் அப்படி சேவ் பண்ணுறீங்க. சேவ் பண்ணும்போதே ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்குது. அந்த பெட்டில் அந்த நம்பரை பார்த்துட்டே ஊந்துட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பண்ணுற? பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளலாம் என்ன ஃபோனில் ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீ எப்போ வந்த? இப்போதான் அப்படின்னு பெட்டில் வந்து உட்கார்றா. சாரி, உங்கள் மேரேஜுக்கு என்னால் வர முடியல. மேடம் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன் அப்படி சொல்ல நீங்களும் எழுத உட்காந்து நான் ஏன் மேலே கோவமாக இருக்க போகிறேன் உட்கார்
அப்படின்னு அவளை பக்கத்துல உட்கார சொல்றீங்க. அவளும் வந்து உங்க பக்கத்துல உட்காரா. பட் இந்த புண்ணியம் பால் குடிக்குமான்னு நினைச்சேன்டி, பரவாயில்ல நல்லாவே குடிக்குதே. என்ன சொல்ற? இல்ல, உன் புருஷன் கூட என்ன பண்ணிட்டு இருந்த? பாட்டி வாங்க போற மினி, இம்பார்ட்டன்ட் ஒன்று கேட்கணும். என்ன மேட்ரு பண்ணிட்டீங்களா? இங்க பாரா, கண்டிப்பா ஒன்று நான் கொண்டுடுவேன். கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே, சொல்லு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேங்க பாரு. அமைதியாரு யாருன்னா வரப்போதாங்க, யாரும் வரமாட்டாங்க, சொல்லு அப்படின்னு லைட்டா பின் பண்ணி உங்க ஷோல்டர் கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண. என்னடி இதா? என்ன எது? என்ன பண்ற? இல்ல, லைட்டா தான் கை வச்சேன், வலிக்குதா? நீங்க அந்த இடத்துல கை வைக்கிறீங்க, இன்னும் வலிக்குதா? அவ ஒரு மாதிரி ஸ்மெல் பண்றா. என்ன சிரிக்கிற? அப்பனா மேட்ரு எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? பைட் மார்க்கெட்டிங், லவ் பைட்டு. என்ன? போய் மிரரில் பாரு. நீங்கள் வேக வேகமாக வந்த ரெஸ்ட் ரூம்குள்ள உங்கள் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் ஒரு 2-3 இடத்துல ஒயிட் மார்க்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, ரெட்டிஷாக இருக்கு. அது மேலே கை வைக்கிறீங்க, லைட்டாக பெயினாக இருக்கு அப்படின்னு ரப் பண்ண நம்பல் கொடுத்த அந்த பைட்டு ஞாபகம் வருது. அவள் ஒரு மாதிரி உங்கள் கழுத்துக்கிட்ட உங்களை கடிச்சிட்டே உங்கள் மேலெல்லாம் கை வச்சிருப்பான். உங்கள் செஸ்ஸில் அவன் எப்படி பண்ணியிருப்பானோ சேம் அதே போல் உங்கள் செஸ்ஸில் நீங்களே கை வைக்கிறீங்க. அவர் கைக்கு எங்கள் குட்டியாக இருந்திருக்கும்ல, பட் நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு உங்கள் செஸ்ட்டு ஒரு மாதிரி பெயினாக இருக்க. உங்கள் 2 கை சேர்ந்தது தான் நம்சனோட ஒரு கையை. அவன் கையை ஹோல்ட் பண்ணணும்னா உங்கள் 2 கையும் போட்டு உனக்கு பிடிச்சா மட்டும்தான் அவன் ஒரு கையை பிடிக்க முடியும். நீங்கள் அவன் கையை எப்பவுமே அப்படி தான் பிடிப்பீங்க. ஸோ இப்போ அதை திங்க் பண்ணிட்டு அந்த இங்கே வலிக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஜஸ்ட்டை பார்க்க ஒரு பக்கம் மட்டும் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கு. லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணதுக்கே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு நின்றுருக்க. ஒயன் என்ன பண்ற, வெளில வா. அதோ வர அப்படின்னு வேக வேகமா உங்க ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு வெளில வரீங்க. என்ன பார்த்துட்டியா? என்ன பார்த்துட்டியா? இல்லை, உன் பாடியில் இருந்த ஒயிட் மார்க்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. அதை விடு. எதுக்கு விடணும்? ஒரு நிமிஷம் இங்கே பாரு அப்படின்னு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறா. நம்ஜுன் உங்ககிட்ட மொபைல் கொடுத்துட்டு உங்க பேக் நெக்கை இழுத்து கிஸ் பண்ணியிருப்பான். அது ப்ளே ஆகுது. என்னடி பண்ணி வச்சிருக்க எங்க கூட அப்படின்னு அவ கையில இருந்து புடுங்க போக்க அவ பெட் மேல ஏறி நின்று கையை எடுத்து தலைக்கு மேல வச்சுக்கிட்டா. பண்ணது மினி, மினி இங்க பாரு கூடு மினி அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. அம்மா 2 பேருக்கும் காஃபி கொண்டு வராங்க. இப்போ போல சண்டை. பெட் மேல ஏறிடா, கீழே இறங்குங்க, காஃபி இன்னும் சின்ன புள்ளையாவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி காஃபி கொண்டு வந்து கொடுக்க 2 பேரும் கீழே இறங்கி காஃபி எடுக்கிறீங்க. ப்ளீஸ் டி டெலீட் பண்றேன். நோ வே ப்ளீஸ். வயன் இங்க பார்த்து எடு. சரிம்மா. காஃபி எடுக்கிறீங்க. என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு லவ் சீனு, செம்ம சீனு பார்க்குறீங்களா? லவ் சீனா? எங்க காட்டு. வேணா, என்ன பண்ற மினி? அம்மா இங்க பாரு, ஆண்டி வீட்டுக்கு போயிட்டாங்களா? இல்லடி, உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. மினி காட்டு, என்னது? அம்மா இங்க பாரு, என்னம்மா பண்ற நீ? இல்லடி, ஏதோ மூவி காட்டுறேன்னு சொன்னான். மூவிலாம் இல்லம்மா, அது ஆண்டி மூவி தான். மூவில இருந்து ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். அப்படித்தானே வயல்? நீ வேற. இங்க பாரு, வெளில போ அப்படின்னு அவங்கள புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டு கதவு சாத்திட்டு சின்னடி பண்ணிருக்க. அதை போயிட்டு அம்மா கிட்ட இக்க கொடு, காஃபி ஊத்திக்கு போதும், அமைதியாரு அப்படின்னு பெட்ல உட்காந்துக்கிறா. மினி அதை டெலிட் பண்றேன். சரி, நீ டெலிட் பண்ண மாட்டேன்னு தெரியும். டெலிட் பண்ணா ப்ளீஸ். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம் உனக்கு, பிகாஸ் ஃப்ரெண்ட் இல்ல. சரி சொல்ல, மேட்ரு எப்படி பண்ணீங்க? என்ன பேசுற நீ? இல்லடி, மேட்ரு எப்படி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் மூவ் அவரா இல்ல நீயா? ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீ நான் உன் ஃப்ரெண்டுப்பா, நாளைக்கு எனக்கும் மேரேஜ் ஆகும். ஸோ நானும் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இங்க பாரு, மேரேஜ் ஆச்சுன்னா அப்புறம் உனக்கே தெரியும். நீ சொல்லு, நான் கத்துக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன உங்க ஆள் என்ன பண்ணாரு அதை சொல்லு. நீங்க முழிச்சிட்டே அவளை பார்க்க. என்னடி, ஒரு நிமிஷம் இரு, இது நான் என் ஐடியில போஸ்ட் பண்றேன். என்ன பண்ற அப்படின்னு மொபைல புடுங்க போறீங்க. தலைக்கு மேல வச்சுட்டு. சரி சொல்லு, டீட்டெயிலா சொல்லு.
ஒன் பை ஒன்னா சொல்லு என்னென்ன பண்ணீங்கன்னு. மினி சொல்லுடி. பாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. கதை விடாத, ஒழுங்கு மரியாதை சொல்லு என்ன பண்ணீங்கன்னு. நிச்சயமாக தான் சொல்லிட்டேன், ஒன்றும் பண்ணலை. அவங்களே பார்க்க அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு அடிக்கடிக்கு வெளில போயிடுவாங்க. என் கூட இருக்கிறதே ரொம்ப ரேர் தான். இது வரைக்கும் நான் அவரை ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். உங்களே பார்க்குறா. ப்ராமிஸ் டே. அப்போது உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையா? பட் சாரை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன சொல்கிற? சாருக்கு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வைத்தியம் மாதிரி வளராதா? ஆமாம், பாய்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வைத்தியம் மாதிரி வளராத மினி. நிச்சயமாக தான் வையன் அவங்க லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப டர்ட்டியாக நடந்துப்பாங்க. நீங்கள் அவளே பார்க்க ஆமாம், அவர் உன்னை லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. லவ் பண்ணுற பொண்ணுக்காக ஒர்க்கெல்லாம் தூக்கு போட்டு வருவாங்க. சாருக்கு உன்னை பிடிக்கல போல. நிச்சயமாக சொல்கிறியா? அவருக்கு எனக்கு பிடிக்கலையே என்ன அப்படின்னு உங்கள் கண்ணில் தண்ணி வருது, அது கலக்குது. நான் சும்மா சொன்னேன், இங்கே பாரு அல்லாத. அதுதான் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னல. ஆமாம், இதுக்கடி இப்படி அலற. இங்கே வா ஹக் பண்ணிக்கிறா. ஒர்க்கில் முடிச்சுட்டு மேபி எல்லாத்தையும் உங்ககிட்ட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேம்பிட்டு இருக்கீங்க. சரி அழாத. உனக்கு பிடிக்கலன்னு எப்படி இந்த அளவுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரு சொல்லு. நீங்கள் அவளே பார்க்க நான் மட்டும் வரலண்ணா 2 பேருக்கும் நடுவில் மேட்ரு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிற நீ? நிஜமா தாண்டி. அவர் ஃபீஸில் நீ பார்க்கலையா? சும்மா விளையாடாத மினி. நீ வா ஹக் பண்ணிக்கிறா. அழாத. உடனே எமோஷனல் ஆகாத. சிரிச்சுட்டே இரு. கண்டிப்பாக அவருக்கு ஒன்று பிடிக்கும். பிடிக்காதவங்க யாரையும் இதளுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சாருக்கு ஒன்று பிடிக்கும். நீ தான் சொல்கிறல அவருக்கு ஒர்க் இருக்குன்னு. ஸோ சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு உட்காந்து காஃபி குடிக்கிறா. உங்களுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாகவே இருக்குது. பிகாஸ் நம்ஜும் ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டான் இல்லையா? ஸோ அவனுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் கண்ணே கலங்கிட்டு இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் காம் பண்ணுறா. நீங்கள் அவள் கை பிடிச்சிட்டு அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் அவள் காஃபி குடிச்சிட்டே சாரிடி மேரேஜ்க்கு வரலன்னு கோச்சிருப்பான்னு நினச்சேன். கோவமா? கோமாலே அப்படி எனக்கு கோவம் வரும். காட் இருந்தது அப்படி சொல்லிட்டு திரும்பி உங்களை பார்த்து சரி எல்லாம் வந்தா மேரேஜுக்கு இன்வைட் பண்ணலையா அவளை? இல்லை, அவள் எங்கே இருக்கானே தெரியல. எனக்குண்டி லாஸ்ட்டாக நான் ஒரு கிளப்பில் பார்த்தேன். கிளப்லையா? இப்போ ஒரு 4-5 மந்த் இருக்கும். அப்படியா? பேசினால அவங்ககிட்ட? பேசினா. எப்பவும் போலதான் ஒரு மாதிரி பேசினா. அவன் மட்டும் ஏன்டி வியர்டாக இருக்கா? எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. ஒருத்தவங்க ஒரு மாதிரி, எல்லாம் ஒரு மாதிரி டைப்பு தான். அவளை விட அவள் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் மினியை பார்த்தா சரி கிறிஷ இன்னும் லவ் பண்ணுறாளா என்ன? ஒருவேளை மேரேஜ் ஆயிருக்குமா 2 பேருக்கும்? இருக்கலாம். பிகாஸ் அன்னைக்கு கிளப்ல 2 பேரையும் ஒன்றா தான் பார்த்தா. அப்படியா? இன்னும் 2 பேர் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம் ஒயன், அன்னைக்கு 2 பேரும் தான் பார்த்தா. பரவாயில்ல, 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க நீசை ஃபோல்ட் பண்ணிட்டு அவளை பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஷ் தான் அவன் மேலே டீப்பாக இருக்கான் போல. அவளை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். பட் அவன் கூட அவ்வளோ அட்டாச் இல்லைம்மா. என்ன சொல்கிற? ஒரு மாதிரி தான் கிறிஷை பேசினான். உனக்கு தான் எல்லாவை பற்றி தெரியும்ல, அவள் அப்படி தான் இருப்பா. பட் அவளுக்குள்ளேயே ஏதாவது அஃபெக்ஷன் இருக்கும். வயன், நீ ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்க? முட்டாளா? என்ன சொல்கிற? எதை சொன்னாலுமே அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற வயன். ஃப்ரெண்டில் ஒன்று அவள் ஃப்ரெண்டாக நினைக்கல வயன். என்ன பேசுகிற மினி? இருக்கிறது நம்ம 3 பேர் தான் பெஸ்ட்டு. அப்புறம் எப்படி அவள் என்ன ஃப்ரெண்டாக நினைக்காம? சும்மா இரு மினி, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டேன் வயன். சொல்லு. கிறிஷ் ஃபஸ்ட்டு ஒன்று தான் லவ் பண்ணான். உங்கள் கண்ணெல்லாம் வைட் ஆகுதா? என்ன ஷாக்கிங்க பார்க்குற? ஒன்று தான் அவன் ஃபஸ்ட்டு லவ் பண்ணான். சும்மா விளையாடாதா. இப்போ வரைக்கும் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கல்ல. உனக்கு ஒன்று தெரியுமா? கிறிஷ் உன்னை லவ் பண்ணா. மேடம் தான் காலேஜ் குயின் ஆச்சு அப்படின்னு உங்க கை பிடிக்கிறா. நீங்க அவ்வளோ அழகா இருப்பீங்க. உங்க காலேஜ்ல நீங்க ஒரு குயின் மாதிரி அவ்வளோ அழகா இருப்பீங்க. கிறிஷ் ஃபர்ஸ்ட் உங்களை தான் லவ் பண்ணியிருப்பான். நீங்க எல்லா மினி 3 பேரும் ஒன்னா தான் சுற்றி இருப்பீங்க. அந்த டைம் எப்பவுமே மினி உங்க கூட அட்டாச்சாக இருப்பா. ஸோ இந்த எல்லா மட்டும் உங்க கூடயும் இருப்பா. தனியாக வருவா, கேன்டீன் போவா, அந்த மாதிரியும் பண்ணுவா. ஸோ இந்த டைம் கிறிஷன் ஃபர்ஸ்ட் உங்களை லவ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டு ஃப்ளவர்லாம் எல்லாட்ட கொடுத்து வாங்கிட்டு கொடு, நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லு ப்ளீஸ், எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. கிறிஸ் சொல்ல உடனே இந்த எல்லாவுக்கு
அப்போது அவ்வளோ கோவம் வந்திருக்கும். பிகாஸ் எல்லாருக்கு கிறிஷை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படி காலேஜ் குயின் சம்திங் அந்த மாதிரி கிறிஷ் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றினாலும் அவன் உங்க பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். அந்த நிறைய பொண்ணுங்களில் எல்லாமும் ஒன்று. பட் எல்லாருக்கு உங்க கூட கிறிஷ் இருக்கிறது பிடிக்கல. உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்போல்லாம் நீங்கள் கிறிஷை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பார்த்து அங்கே நகர்ந்து போயிடுவீங்க. அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. அதனால கிறிஷ் எல்லாக்கிட்ட சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருப்பா. பட் எல்லா உங்ககிட்ட கொடுக்காம அவளே ரிப்ளை பண்ணியிருப்பா, அவனை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. கிறிஷ் உங்களை டீப்பை லவ் பண்ணியிருப்பான். உங்கள் ஃபெயிலியர், அதாவது உங்களை லவ் பண்ணிட்டான் இல்லையா? ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அது லவ் ஃபெயிலியர். அப்படி இருக்கும்போது அவள் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகிருப்பான். அந்த டைம் எல்லா கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவள் லவ் பண்ணியிருப்பா. இது உங்களுக்கு தெரியாது, பட் உங்கள் கூட இருக்க மினிக்கு நல்லா தெரியும். பிகாஸ் அவன் உங்கள் கூட பேசுறதுக்கு, உங்கள் கூட பழக நிறைய டைம் ட்ரை பண்ணுவான். அது மினிக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். லவ்வை சொல்லவே தைரியம் இல்லை அவனுக்கு. இப்போ நேரில் சொல்றனும், அப்போ சொல்லலாம் வயன்ட்ட அப்படி மினிக்கு தோணி இருக்கும். சடனா இவன் எல்லாம் லவ் பண்றான். அப்படி அவளுக்கு தோணும் போது ஸ்ட்ரிக்டா அவ கிறிஷ்கிட்டே போய் கேட்கும் போது கிறிஷ் சொல்லிட்டு இருப்பான், வயன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. அந்த டைம்ல எல்லா தான் என் கூட இருந்தா. ஸோ நான் அவளை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் எல்லா அவனை உண்மையா லவ் பண்ணல. உங்ககிட்ட இருந்து அவனை பிரிக்கணும். எல்லாருக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு கோபம் என்னன்னா, எல்லாரும் உங்க பின்னாடி சுத்துவாங்க, உங்ககிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாங்க, உங்களை லவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு குயின் மாதிரி இல்லையா? உங்க கூட இருக்கும் போது எல்லாருக்கு என்னமோ அவ கொஞ்சம் டவுனா இருக்க மாதிரி அவளுக்கே தோணும். அவ்வளவு அழகா தான் இருப்பா. பட் அவளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் எல்லாருக்கு இருக்க உங்க மேல இருக்க ஒரு கோவம். உங்ககிட்ட எது இருந்தாலும் புடுங்கிக்குவா. அது உங்களுக்கு புரியாது. அவ கேட்டானே நீங்க கொடுத்துருவீங்க. பட் அவ அதை புரிஞ்சுக்க மாட்டா. அப்படிதான் அந்த கிறிஷையும் பிடிங்கி இருப்பா. பட் உங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அவன் அவங்ககிட்ட வந்து லவ் சொல்லியிருந்தாலும் நீங்கள் நோ தான் சொல்லியிருப்பீங்க. இது எல்லாமே மினிக்கும் தெரியும். பட் உங்ககிட்டயும் சொல்லலை. எல்லாக்கிட்டையும் ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை. பிகாஸ் மினிக்கு உங்களையும் பிடிக்கும், எல்லாவும் பிடிக்கும். சைலண்டாக விட்டுட்டா. இப்போ அவள் இதெல்லாம் சொல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே எவ்வளோ பண்ணலா? ஏண்டி உனக்கு கோவம் வரலையா அவன் மேலே? அவள் தான் என்னோடய ஃப்ரெண்டாச்சே. பழம் மாதிரியே இரு, இன்னும் சும்மா இருமினி அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. நிறைய பேசுறீங்க ரெண்டு பேரும். எங்க ஹெல்லா கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்கா. ஆரம்புக்கு செம்ம டென்ஷன்ல இருக்கா. டிவியை பார்த்துட்டே இருக்கா. ஒரு சேனல்ல மட்டும் அவ இருந்த அந்த வீடியோ வந்திருக்கும். அதுவும் பாதியிலே ஸ்டாப் ஆகி சுத்திக்கிட்டே இருக்கு. எல்லா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஆரம் வேணா, ஸ்டாப் பண்ணாத. உன்னால தான் வயன்ட்ட நம்மளை பத்தி சொல்ல தெரியல, அதனால முடியல. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தால்னா அவளே தெரிஞ்சுப்பா, உன்னை விட்டு அவளே போயிடுவா. அப்படி சொன்ன உடனே நம்ஜுன் அப்படியே ஆஃப் ஆயிருப்பான். அது ஒரு 5 minutes கூட தாங்கி இருக்காது. அவன் சைலண்டா சோஃபால உட்காந்துட்டு, ஆமால நம்மளால அவ கண்ணை பார்த்து கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. எல்லாம் என்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நானும் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறோம். இல்லை அவள் கண்ணை பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. அப்படி திங்க் பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துருப்பான். ஒரு 5 minutes நீங்கள் சொன்ன அந்த லவ் யூ, ஐ லவ் யூ நம்ஜம் அவனுக்கு எக்கோ மாதிரி கேட்குது. அவன் டக்குன்னு எழுதுக்குறான். இந்த எல்லா டிவி பார்த்துட்டே நின்றுட்டு இருந்துப்பா. ஓகே டிவியில் வரும் அந்த வயன் பார்க்குவா. அப்போவே ஹாரம் விட்டு போயிடுவா. இத்தா வேணும் எனக்கு, இத்தா வேணும். லவ் பண்ணுறியா? அவனுக்கு லவ் ஏன் ஆரம்ம அதே படுற நீ லவ் பண்ணுவ? நீ சொல்லிட்டு இருக்க. ஆரம் எழுதுக்கிட்டான். ஏன்னாச்சு ஆரம் தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லை நான் அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆரம் இங்கே பாரு. என்ன ஏன் நான் சொன்னது உனக்கு புரியலையா? இங்கே பாரு, உன்னால அவகிட்ட சொல்ல முடியாது. ஆமா இல்ல, என்னால் அவகிட்ட சொல்ல முடியாது. அதான் தெரியும்ல. இங்கே பாரு, செல்லத்தை விடு, அதை வாங்கி பார்க்கட்டும். சாரி, அவளை பார்க்க விடுற அளவுக்கு என்னால். சாரி, நான் போய் அதை ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆரம் என்ன பண்ணுற ஆரம்? சாரி எல்லாம், நான் போய் அதை டெலிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வேகமாகறது கிளம்பியிருப்பான். ஒரே ஒரு சேனலில் மட்டும் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வந்திருக்கும். கொஞ்சோண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே வந்துருச்சு. எல்லா டெலஸ்காட் சாண உடனே ஆஃப் ஆகி என்ன பிரோஜனம், அதான் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அவள் டிவியை பார்க்க அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதில் எல்லாம் மட்டும் தான் இருந்திருப்பான். அதுவும் என்னை ஏமாத்திட்டான் அப்படி சொல்றதோட ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கு. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ரிமோட்டை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள ஆரம் ஆஃப் பண்ணிட்டான். அதாவது சேனலுக்கு கால் பண்ணி டெலிட் பண்ண சொல்லிட்டான். இது தெரிஞ்சதுனால எல்லாம் செம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்கா. ஸோ
ஸோ ஆரம்புக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டுக்கு போனா கண்டிப்பாக ஒரு சண்டை போடுவா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கான். இந்த ஹெல்லா வேற நான் ஸ்டாப்பாக ஆரம்புக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. இப்போது ஹெல்லா ஆரம்புக்கு கால் பண்ணிட்டுருக்கா. ஆரம் அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி அமைதியாக இருக்கான். கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கு. ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வீட்டுக்கு போடலாம், இல்லை நல்லா பார்த்துப்போம், ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு வரான். காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வர அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு வரும்போது டிவி கூட உடஞ்சிருக்கு. தெரியுது எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு. சைலண்ட்டாக உள்ளே வரான். ஃப்ளோரில் படுத்துருக்கா. எல்லாம் ஏன் இங்கே படுத்துருக்க? அரம் அரம் வந்துட்டியா? அரம் எனக்கு நெஞ்சு வலிக்குது அரம். என்ன? ஆமாம் அரம், எத்தனை வாட்டி உனக்கு நான் கால் பண்ணுறது? என்னடி ஆச்சா? எனக்கு வலிக்குது. ஏன் திடீர்னு? இல்லை உன்னால தான் எல்லா டென்ஷன். சொல்கிறது ஒன்றும் கேட்க மாட்டேன்ட்டு நீயும் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை வா ஹாஸ்பிட்டல் போகலாம். மூச்சு விடுமில்ல ஆரம். ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வருது. ஆரம் பயப்படுறான். இல்லா என்னாச்சு? இல்லா அவளை ஒரு மாதிரி கேர் பண்ணுறான். ஆரம்பால முடியல. ஆரம்புக்கு செம்ம பயமாக இருக்குது. பிகாஸ் அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. செம்ம பயமாக இருக்குது. அவன் தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி கேர் பண்ணுறான். அவள் கையை பிடிக்கிறான். ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி ஆரம்பிக்குது. ஆரம் செம்மையாக பயப்படுறான். கொஞ்ச நேரம் எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஆரம்பை போட்டு கண்ணா பண்ணான்னு கத்துறாங்க. எல்லா யாரு? என் ஒய்ஃப் டாக்டர். உங்கள் ஒய்ஃபை இவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பீங்க, அமைதியாக இருக்கான். ஃபிக்ஸ் வர அளவுக்கு நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கத்துறாங்க. ஆரம்புக்கு பயமாக இருக்கு. இப்போ ஹெல்லா அப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டுருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கும். கரெக்ட் டைமில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அப்போ ஓகே தானே? எல்லாம் ஓகே இல்லை? எல்லாம் ஓகே. குழந்தை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாப்பாவுக்கு எதனா ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. டாக்டர் ப்ளீஸ் நான் பண்ணது தப்பு தான். ஃபர்ஸ்ட்டே நான் காலை எடுத்துருக்கணும். டாக்டர் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ். அவள் கையெல்லாம் பிடிக்கிறான். அதாவது சரி நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறமாவது கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஆள விடாதீங்க. அவங்க ஒவ்வொரு கத்துனா அவங்களுக்கு இப்படிலாம் ப்ராப்ளம் வரும். ப்ளீஸ் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. சரி ஓகே நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நெக்ஸ்ட் ரூமுக்கு வரான். எல்லாம் படுத்துருக்கா. சாரிடி ஆரம் இங்கே வா அப்படி சொல்ல ஆரம் பெண்ட் பண்ணி அவகிட்ட சொல்லலாம். கை கூட ஆரம். அவனும் அவள் கை குடிக்கிறான். என்ன நல்லா பார்த்து பண்ண எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஆமாண்டி நான் உன்னை நல்லா தண்ணி பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் எல்லாத்தையும் பண்ணுறேன்ல. எல்லாம் பண்ணுறேன். நான் சொல்கிறது எதுவும் செய்ய மாட்டேன்றியே. என்ன வேணும் ஃபஸ்ட்டு அல்லாதா ப்ளீஸ். நீ அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே சொல்லிட்டு ஆரம் அவன் கண்ணெல்லாம் தொலைச்சி விடுறான். அல்லாத எல்லாம் சொல்லு என்ன பண்ணணும்? அங்கே உன் வீட்டுக்கு போகக்கூடாது. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். சொல்லு ஆரம் உன் வீட்டுக்கு போகக்கூடாது. அங்கேயா? ஏண்டி? அங்கத்தானே உன் ஒய்ஃப் இருக்காங்க. அமைதியா அவளே பார்க்குறான். சொல்லு ஆரம். சரி கத்தாத. சரி நான் போக மாட்டேன். அவளை பார்க்கக்கூடாது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆரம் சொல்ல நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? வயிறு வலிக்குது ஆரம். சரி அவளை பார்க்க மாட்டேன்ல. பார்க்க மாட்டேன்டி. அவ பேசக்கூடாது ஆரம். அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் உங்கள் மேலே இருக்க அந்த லவ் ஃபீல் இப்போ தான் அவன் ஃபீல் பண்ணவே ஸ்டார்ட் ஆகிருக்கான். அவன் இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணதே கிடையாது. அவனுக்கு இந்த ஃபீல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் லவ் யூ அது சொன்னதுலேருந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணு அது அவனை டிஸ்டர்ப் பண்ணி இருக்கும். இவ்வளோ ப்ராப்ளமும் கூட நீங்கள் அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்த உடனே சிரிச்சிருப்பான். ஸோ அவன் மைண்டுக்கு அதெல்லாம் வருது. மூச்சு வாங்குது ஆரம். சரி நான் அப்படி பேச மாட்டேன். நீ ஓகே தானே? பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? தூக்கி உட்கார வை. அவனும் தூக்கி உட்கார வைக்கிறான். வீட்டுக்கு போகலாம். பயமாக இருக்குங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளில வர டக்குன்னு எல்லா கையை பிடிக்கிறா ஆரம் கையை. என்ன நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத ஆரம். எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ்லாம் எதுக்குடி ஆரம்? இங்கே பாரு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ப்ராமிஸ் பண்ண ஆரம். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆரம் ப்ராமிஸ் பண்ணிட்டானா போச்சு. அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. அவள் அந்த பெட்லேருந்து ஸ்லிப் ஆகுற மாதிரி. சொல்ல ஆரம். ப்ராமிஸ் டி ப்ராமிஸ். டாக்டர் உள்ள வராங்க.
2 பேரும் டாக்டர் பார்க்குறாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்ல இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. என்னை தூக்கு. ஆரம் தூக்குறான். கார் வரைக்கும் தூக்கிட்டே போகிற. உனக்கு தான் பனிஷ்மெண்ட். அவனும் ஃபேக்காக ஒரு ஸ்மைலோட சரிவா போகலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டே வரான். நெக்ஸ்ட்டு காரில் இந்த டைம் அம்மா கால் பண்ணுறாங்க நம்ஜுனுக்கு. யார்? அம்மாடி. ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஆரம் அந்த கால் எடுக்காத. நான் ட்ரைவ் பண்ணுறேன், எடுக்க மாட்டேன், நீ வா அமைதியா அப்படி சொல்லிட்டு அவன் டேப்லெட்லாம் எத்தனை மணிக்கு போடணும், என்னென்ன டேப்லெட் போடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பரை பார்த்துட்டே வரான். அம்மா கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவன் எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வீட்டில் அவளுக்கு ஃபுட் கொடுத்துட்ருக்கான். அவ்வளோ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இவன் ஊட்டி விடுறான். இந்த டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்குறான். அவ்வளோ வாங்கி வச்சுட்டு போடுறா. தூங்க, என் கூட வந்து ஹக் பண்ணி பாடு, அப்போ தானே எனக்கு தூக்கம் வரும். படு. கூட ஹக் பண்ணி படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. ஆரம் மெதுவாக எழுந்து மொபைல் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஏன்டா ஒன் டைம் கால் பண்ணும்போது அட்டன் பண்ண மாட்டியா? மா நான் பார்க்கல. எங்கே இருக்க? அதுமா எல்லாம் எனக்கு தெரியுது, சொல்ல வேண்டாம். இவளை இங்கே விட்டு அங்கே போயிட்டு என்னடா பண்ணுற இப்படி சொல்ல ஆரம் இப்போ நடந்ததெல்லாம் அம்மான்னு சொல்ல டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஆரம் அவன் நடிக்கிற. ஆரம் மா சும்மா இருங்கம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா, ஹேக் பண்ணுறான்னு சொல்கிறீங்க. ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? அவள் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாடா. மா எனக்கு கோவம் வருதுமா, எனக்கு உனக்கு மேலே கோவம் வருதுடா. அவள் உன் வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிறா. ஃபஸ்ட்டு இது போல் இருக்காத நீ. மா எதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க? சரி, இதை பற்றி பேசினா எனக்கு டென்ஷன் ஆகும், நான் எதுக்கு கால் பண்ணோம் அதை சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க. இங்கே பார், நாளை மறுநாள் உனக்கும் எனக்கும் கல்யாணம். என்ன? ஆமாம், கொரியன் ட்ரெடிஷ்னலில் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுல, இப்போது இந்தியன் ட்ரெடிஷ்னலில் இப்போ கல்யாணம் ஆக போதோ. மா என்னம்மா விளையாடுறீங்களா? அவனுக்கு அவன் கண்ணு முன்னாடி எல்லா ப்ராமிஸ் வாங்கியிருப்பா இல்லையா, அது மட்டும்தான் வருது. இல்லைம்மா என்னால் முடியாதா? அதையும் நான் பார்த்துடுறேன்டா. இங்கே பாரு, 2 டேஸில் உனக்கு அவளுக்கு மேரேஜ், வீட்டுக்கு வந்து சேரு. மா இங்கே பாருங்க, என்னால் அதெல்லாம் முடியாதோ. டி உனக்கும் அவளுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சா, இது அவங்க ட்ரெடிஷனில் அவங்க ரிலேஷன் முன்னாடி தான் வந்து சேரு. மா இங்கே பாருங்க, எல்லாத்தையும் இப்பயே ஸ்டாப் பண்ணுங்க, என்னால் வர முடியாது. ஏண்டா வர முடியாது? அவளை நான் புதுசாக அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் பொண்டாட்டி தானே. ரீசன் சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும்மா. நான் வரலம்மா. என்ன ரீசனு? மா அதை விடுங்களம்மா. நான் வரல விடுங்க, வந்து தீர்றேன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆரம் அவளோட வீட்டிலே இருக்கான். அவளை நல்லா பார்த்துக்கிறான். அவள் எல்லாத்தையும் இழுத்து போட்டிருப்பா, எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறான். அவளுக்கு குக் பண்ணி கொடுக்குறான். இங்கே உங்களுக்கும் நம்ஜனுக்கும் மேரேஜ் இருக்கிற அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மொபைலில் பார்த்துட்டு மெசேஜ் பார்த்துட்டாரு, ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு அமைதியாக ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஆன்ட்டி வராங்க. ஆன்ட்டி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுவேன். இந்த மேரேஜ் ப்ராசஸ் அவருக்கு தெரியுமா? தெரியுமே, நான் அவள்கிட்ட சொல்லிட்டேனே. சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எதுக்கு, அவனுக்கும் கல்யாணம், ரெடியாவா? எனக்கு ஓகே தான், பட் அவன் கண்டிப்பாக வருவான், நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்க்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப பிஸி ஒர்க் போல அப்படி மெசேஜ் பண்ணுறீங்க. அவனுக்கு அது வருது. அவன் எல்லா கூட இருக்கான். அந்த டோன் வந்த உடனே ஒரு நிமிஷம் மொபைல் எடுக்கிறான். அந்த மெசேஜை மேலேயே பார்க்குறான். ஓப்பன் பண்ணலை, தள்ளி விட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டான். ரொம்ப ஒர்க் தான் போல அப்படின்னு. நீங்கள் கரெக்ட் டைம் சாப்பிடணும், கரெக்ட் டைம் தூங்கணும், டைம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க அப்படி இருக்கு. ஸோ அதையும் தள்ளி விட்டுட்டான். ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜா? கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் மேரேஜ் ஆகும், பட் நம்மளுக்கு 2 வாட்டி மேரேஜ். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், நீங்களும் அப்படியா இருக்கீங்க? அவன் அதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன நம்ஜுன், அடிக்கடிக்கு ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன் எங்கள் காட்டு அப்படி சொல்ல அவன் தள்ளி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை, நார்மல் மெசேஜ் அவ்வளோதான். ஸோ டைம் போயிட்டே இருக்கு. இப்போது ஷாப்பிங் டைமு. ஸோ எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணுறான். அதாவது அவள் பண்ணிட்டுருக்கா, இவன் நின்றுருக்கான். அவள் வாங்குற திங்ஸ் எல்லாம் பில் போட்டுட்ருக்கான். அவனுடைய ஃபைனல் கார்டு அதில் ஸ்வைப் பண்ணிட்டுருக்கான்.
நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரா, அவளுக்கு குக் பண்ணி கொடுக்குறான், டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறான். எப்படியே டைம் போயிட்டே இருக்கு. நைட்டும் ஆகுது. நைட்டு குட் நைட் அப்படின்னு மட்டும் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஒரு மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது, நம்ஜூன் வருவானா வரமாட்டானா அப்படி. ஆன்ட்டி சொல்லிட்டாங்க, ஸோ கண்டிப்பாக வருவான் அப்படி திங்க் பண்ணிட்டு தூக்குறீங்க. மறுநாள் காலைல எல்லோரும் பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் ரிலேஷன் எல்லோரும் வந்தாச்சு. உங்களுக்கும் நம்ஜூனுக்கும் இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ். ஸோ சாரீலாம் வேர் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ஜூனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க, ஹாப்பியாக இருக்குது. இது நம்ஜூனுக்கு போட தெரியுமா அப்படின்னு இருக்கு. நீங்கள் அவ்வளோ குஷியாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நம்ஜூன் அம்மா பரபரப்பாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ஜூனுக்கு கால் பண்ணிட்டே, நம்ஜூன் கால் எடுக்கவே இல்லை. அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. நம்ஜூன் அம்மாவை பார்த்துட்டு, உன் பையன் வந்துட்டானாடி? இல்லைங்க, அவனுக்கு தாங்க கால் பண்ணிட்டுருக்கேன். தெரியும், அவன் வரலன்னா ஒரே அசிங்கமாக போயிடும். ஒழுங்கா அவனுக்கு கால் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கே இருக்க சொல்லு அப்படி சொல்ல அவங்களும் கால் பண்ணுறாங்க. அப்பா டென்ஷனாக இருக்காரு, அம்மாவும் டென்ஷனாக அவனுக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவன் 2 பேர் காலையும் பிக் பண்ணவே இல்லை. நான் ஸ்டாப்பாக கால் வந்துகிட்டே இருக்கு. நம்ஜூன் அவன் ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். இத்தனை வாட்டி அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் கால் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் பார்க்குறா, நம்ஜூனையும் பார்க்குறா. என்னாச்சு 2 பேர் எதிர்க்கு உனக்கு நான் ஸ்டாப்பாக இப்போ கால் பண்ணிட்டே இருக்காங்க? ஒன்றும் இல்லை, ஒயின் வீட்டில் இருந்து ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களா, இந்தியன் கல்ச்சரில் அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஷாக்கிங்காக இருக்குது. அவள் நம்ஜூனை பார்க்குறா. பயப்படாத, நான் போக மாட்டேன். நிச்சயமாவா? அதான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து ஹாலுக்கு வந்துட்டான். நிச்சயமாவா? ப்ராமிஸை நீ போக மாட்டியா? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அப்புறம் எப்படி அங்கே போவேன்? உன் அப்பா அம்மா 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்களே, அதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்களே. ஆல்ரெடி அப்பா ப்ராப்ளம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்டெலாம் பிளாக் பண்ணிட்டு அவனை ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி விட்டுருப்பார் இல்லையா, அதை சொல்ல இவளுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டியா? ஆமாம், தலையாட்டான். வாயின் கூட இருந்தாதான் எல்லாமே நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுமா. அமைதியாக நம்ஜூனே பார்க்குறா. வாயின் கூட இருக்கிற மாதிரி இருந்தா நீ ஒர்க் வா, இல்லை வராதன்னு சொல்லிட்டாரு. அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். பட் இவ ரொம்ப ரொம்ப ஹெட்வைட்டு. அவ பரவாயில்ல நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் கை ஹோல்ட் பண்ணிட்டு, எனக்காக நீ வந்திருக்கல, இது போதும் அப்படி சொல்ல நம்ஜூன் அவளை பார்த்து, உனக்கு மணிலாம் எதுவும் வேணாமா, எனக்கு நீ இருக்கல, இது போதும் நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அப்போது அப்பா சொன்னது தப்பு, இவளுக்கு மணிலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் மட்டும்தான் வேணும் அப்படி அவனுக்கு தோணுது. இவன் மைண்டில் ஒர்க்லேருந்து அனுப்பிட்டா. அதுதான் நம்ஜூனுக்கும் அந்த கம்பெனிக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா, அது எப்படி இல்லாமல் இருக்கும். நம்ஜூன் ஒரு கேஸ் போட்டானா போதும், அந்த கிம் குரூப்போட பாதி ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தான் வரும். ப்ராக்கெட் போட்டு ஒரு 10 டேஸில் இவனை கேஸ் கொடுக்க சொல்லுவோம். அதுக்கு தான் இருக்கே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான வெப்பன், என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு வயிற்றுக்குள்ள அப்படின்னு. அவள் பாப்பாவை பார்த்துட்டு இதை வச்சு ப்ராக்கெட் போட வேண்டியதுதான். அவங்க அப்பா நல்லா தான் கேஸ் பண்ணியிருக்காரு, பட் என்கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ஜூன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு, பரவாயில்ல நீ ஒர்க்லாம் போக வேண்டாம், நீ ஏன் கூடயே இரு. அவன் திரும்பி அவளை பார்த்து, நிஜமாவா சொல்கிற, ப்ராமிஸாக சொல்கிறேன், நீ ஒர்க்கே போக வேண்டாம். நம்ஜூன் மைண்டு அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. அவனுக்கும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு வேலை இவ மணிக்காக இருக்காளோ அப்படி தோணும். பிகாஸ் வீக்லி ஷாப்பிங் பண்ணுவா, அவன் எடுக்கிறது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அப்போது எல்லாம் மணிக்காக நம்மக்கிட்ட இல்லை அப்படி தோணுது. அவன் சைலண்ட்டாக இருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. நீ சாப்பிட்டியா? நான் ஒரு டேப்லெட் கொண்டு வரேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுக்குறான். இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, மேரேஜுக்கான அந்த டைமும் போயிடுச்சு. எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. மேரேஜ் நின்றுடுச்சு. நம்ஜூனா வரவே இல்லை. நீங்கள் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்குறா. என்னடி? இல்லை, அவருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும். உன் புருஷனுக்கு நீ கால் பண்ணியா? இல்லை, கால் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்டியா? ஒர்க்கில் இருந்தா. என்னடி எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்க? உன்னை விட அவர் ஒர்க்கு தான் முக்கியமா? என்ன அப்படி பேசுகிற? இப்படி இருக்கும்போது எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காரு தெரியுமா? அப்படின்னா அவர் எல்லாத்துலேயுமே அப்படியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்ணு. ஒர்க்கு இல்லைன்னா மீட்டிங் ஏதாவது இருந்தா அவருக்கு கால் பண்ணுடி. நீங்கள் அவளே பார்க்க 2 நாளாக வீட்டுக்கு வரல. கால் பண்ணி எங்கே இருக்கீங்க ஏதாவது கேட்டியா? இல்லைன்னு தலையாட்டுங்க. ஏன்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. நீ அவள் பொண்டாட்டி, புரியுதா? நீ கால் பண்ணுறது எப்படி அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கும்? இப்போ கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, ஒர்க் இருக்கீங்களா, முடிச்சுட்டு எப்போ வரீங்க, இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆச்சு, ஏதாவது கேளு.
அப்படி சொல்ல நீங்கள் கால் பண்ணுறீங்க நம்ஜுனுக்கு. ஃபர்ஸ்ட் ரிங் வந்து கட் ஆகுது. நம்ஜுன் அவளுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு வாட்டர் பாட்டிலை வைக்கலான்னு வந்திருப்பான். உங்ககிட்ட இருந்து கால் வந்திருக்கு. உங்களை ஜஸ்ட் ஒரே ஒரு ஆர்ட் மட்டும் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பான். கட் ஆகிடுச்சு. அவன் யார் கால் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் கை ஷேக் ஆகுது. அகேன் கால் பண்ணுறீங்க. அவன் திரும்பி ஹெல்லாவை பார்க்குறான். காலெல்லாம் வலிக்குது நம்ஜுன் அப்படின்னு பெட்டில் படுக்கிறா. சரி படுத்துக்கோ அப்படின்னு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு அவன் மொபைல் எடுத்துகிட்டு வெளில வரான். நீங்கள் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டோரு க்ளோஸ் பண்ணிட்டு அவன் அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறான். ஹலோ நம்ஜுனா? ஆரம் அமைதியாக இருக்கான். நீங்கள் ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு முறைக்கிறா. என்ன கேட்க சொன்னா நீங்கள் என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி. ஏய் வராரா இல்லையான்னு கேளுடினா என்னடி கேட்டுட்டு இருக்க? சும்மா இரு. அவருக்கு இதுவும் விட ஏதோ ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இம்பார்ட்டன்ட் தானே இருக்கும். அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஓகேவா இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. இது நம்ஜுன்னு கேட்குது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறான். நம்ஜுனா என்னால் புரிஞ்சுக்க முடியுதா? ஒன்னே மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா மாட்டீங்களா? நீங்கள் ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபோன் கால் கட் ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் காது வந்து ஃபோன் எடுத்து உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. கால் என்னடி என்னாச்சு என்ன சொன்ன அப்படின்னு அவள் மொபைல் வாங்கி பார்க்குறா. கட் பண்ணிட்டாரா? ஆமாம். என்னடி உங்களை பார்க்குறா? உங்களுக்கு எதுவும் புரியல. சரி விடு, அதான் மேரேஜ் நின்றுடுச்சுல. தெரியும் ஃபர்ஸ்டே அவர் வரமாட்டாருன்னு. தெரியுமா? அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஆன்ட்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன். அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மொபைல் வாங்கி எப்போ வருவீங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் போதும். எங்கள் நம்ஜுன் டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. மாதிரி கையெல்லாம் ஷேக் ஆகுது. அந்த மொபைலை கீழே போட்டான். அவனால் கத்தி கூட அழ முடியல. அப்படி இருக்கு. மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ நம்ம லைஃப்குள்ள இருந்து ஏதோ போயிடுச்சு. அவ்வளோதான். அந்த ஹாப்பினஸ் அவனுக்கு இல்லையா அப்படி தோணுது. அவன் கண்ணு முன்னாடி நீங்க மட்டும்தான் வரீங்க. அவன் ஒரு மாதிரி அழுதுட்டே, எனக்கு எந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத ஃபீல் உன்கிட்ட மட்டும் தாண்டி வந்தது. அம்மா சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி தோணுச்சு. இப்போ இந்தியன் ட்ரெடிஷனல் கல்யாணம் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? ஃபஸ்ட்டு உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. பட் என்னால் முடியல பயம். நான் ஒரு பொண்ணு கிஸ் பண்ணியிருக்கேன்னா அது நீ மட்டும்தான். நான் ஒரு பொண்ணு வேற மாதிரி பார்த்தேன்னா உன்னை மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அவன் கையை பார்த்துட்டு உன்னை மட்டும் நான் டச் பண்ணி ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன்னே. இப்படி தோணுது எல்லாத்தையும் தூக்கு போட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. பட் என்னால் முடியல. ஐம் சாரி. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதில் தான் இப்போ நான் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது என் மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்கணும். நல்லா தெரியுது நீ மட்டும் தாண்டி இருக்க. பட் என்னால் உங்ககிட்ட வர முடியல. பிகாஸ் நான் அன்றைக்கி நைட்டு பண்ண அது ஒரு தப்பு. அன்றைக்கி குடிச்சிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு முன்னாடி மிரர் இருக்கு கையில் போட்டு குத்திக்கிட்டே எதுக்கு குடிச்ச இல்லை நம்மளுக்குன்னு ஒரு ஏஞ்சல் வந்திருக்கா. அவளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பயங்கரமா அவனையே அவனை ஹர்ட் பண்ணிக்கிறான். பிகாஸ் உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஃபீல்